بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. அத்தியாயம் அல் ஃபஜ்ர் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 30. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் வைகறை பொழுதின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீதும் இரட்டை மற்றும் ஒற்றையின் மீதும் சென்று கொண்டிருக்கும் இரவின் மீதும் சத்தியமாக. அறிவுள்ள ஒருவருக்கு இனியும் சத்தியம் தேவையா என்ன? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம ذاتில் இமாத் التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد. உயரமான தூண்களையுடைய இரம் எனும் ஆது கூட்டத்தாருடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களைப் போன்று எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூது சமுதாயத்தாருடனும் மேலும் முளைகளையுடைய பிராவுனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள். இறுதியில் அவர்கள் மீது இறைவன் தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான். உண்மையில் இறைவன் குறிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றான். فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. ஆனால் மனிதனின் நிலை எப்படி இருக்கின்றதெனில், அவனுடைய இறைவன் அவனை சோதிக்க நாடினால், மேலும் அவனை கண்ணியப்படுத்தி அருட்கொடைகளையும் வழங்கினால், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று கூறுகின்றான். மேலும் அவனை சோதிக்க நாடினால், மேலும் அவனுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து விட்டால், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று கூறுகின்றான். كَلَّا بَلْ لَا تُكْرِمُونَ الْيَتِيمَ وَلَا تَحَاضُّونَ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا. ஒருபோதும் இல்லை,
ஆனால் அனாதையுடன் கண்ணியமாய் நீங்கள் நடந்து கொள்வதில்லை. மேலும் வறியவர்க்கு உணவளிக்க ஒருவரையொருவர் தூண்டுவதும் இல்லை. மேலும் வாரிசு சொத்துக்களை முழுமையாக நீங்களே விழுங்கி விடுகின்றீர்கள். மேலும் செல்வத்தின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டுள்ளீர்கள். كَلَّا إِذَا دُكَّتِ الْأَرْضُ دَكًّا دَكًّا وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ وَأَنَّى لَهُ الذِّكْرَى يَقُولُ يَا لَيْتَنِي قَدَّمْتُ لِحَيَاتِي فَيَوْمَئِذٍ لَّا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ وَلَا يُوثِقُ وَثَاقَهُ أَحَدٌ. ஒருபோதும் இல்லை. பூமி தூள் தூளாக அடித்து நொறுக்கப்படும் போது, மேலும் வானவர்கள் அணி அணியாக நிற்கும் நிலையில் இறைவன் வருகை தரும்போது, மேலும் அந்நாளில் நரகம் கண்ணெதிரில் கொண்டு வரப்படும் போது, அந்நாளில்தான் மனிதன் புரிந்து கொள்வான். அப்போது அவன் புரிந்து கொள்வது என்ன பயனை அளிக்கும்? அவன் புலம்புவான், ஐயகோ, எனது இந்த வாழ்க்கைக்காக சில ஏற்பாடுகளை நான் முன்னரே செய்திருக்க கூடாதா? அந்த நாளில் அல்லாஹு தண்டிப்பது போல் தண்டிப்பவர் எவரும் இல்லை. அவன் கட்டுவது போல் கட்டுபவரும் எவரும் இல்லை. يَا أَيَّتُهَا النَّفْسُ الْمُطْمَئِنَّةُ ارْجِعِي إِلَى رَبِّكِ رَاضِيَةً مَرْضِيَّةً فَادْخُلِي فِي عِبَادِي وَادْخُلِي جَنَّتِي. மற்றொரு புறத்தில் அறிவிக்கப்படும், ஓ அமைதியடைந்த ஆன்மாவே, செல் உன் இறைவனின் பக்கம், உன் நல்ல முடிவை கொண்டு மகிழ்ந்த நிலையில், மேலும் உன் இறைவனின் திருப்தியை பெற்ற நிலையில் இணைந்து விடு என்னுடைய நல்லடியார்களுடன், மேலும் புகுந்துவிடு என்னுடைய சுவனத்தில்.